பொசிஷன். எஸ் சார். அட்டென்ஷன். சார். நான் யாரு? அம்பி, அறுசுவை அம்பி. தி கிங் ஆஃப் டேஸ்ட். உங்களுக்கு முன்னாடி மத்தவெல்லாம் வேஸ்ட். வாசிச்சது போதும். நான் கார்ப்பரேட் கம்பெனிலையும் கால் சென்டர்லயும் குக்கா வேலை பார்த்தவன்டா. நான் மட்டும் நினைச்சிருந்தா கால் மேல கால் போட்டுட்டு கரன்சியை செக்ல வாங்கிட்டு டாக்ஸ் கட்டிட்டு போயிருப்பேன்டா. எதுக்காக இந்த மாதிரி கல்யாண வீட்டுல குக்கா வேலை பார்த்துண்டு வெளியே செப்பரேட்டா ஒரு மெஸ் வச்சு நடத்துட்டு இருக்கேன். ஏழப்பாள ஜனங்கள்லாம் சமபந்தி போஜனம் சாப்பிடணும்ன்ற நல்ல இடத்துல தான்டா. இந்த அம்பிக்கு சமையல் கலையில ஒரு பெரிய வரலாறே இருக்குடா. போர் அடிக்குது முதலாளி. இதே வரலாறு 1000 சொல்லிட்டீங்க. நீயா? அப்ப பாக்குறப்ப இல்ல, இப்ப பாக்குறப்ப நிக்கிற. எப்ப வந்த? நீங்க கால் சென்டர்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்களா, அப்பவே வந்துட்டேன். கால் சென்டர்னு சேர்த்து சொல்லு. வர வர உனக்கு ஓவரா போச்சு பேச்சு. நேரா போய் பால் அடுப்புல ஏத்து. சாங்கியப்படி நான் தான் வந்து அடுப்ப பத்த வைக்கணும். ஓகே, சேவிச்சுக்கோங்க. ஓம் பாலாய நமக, அக்னியாய நமக, மில்காய நமக. ஒத்திக்கோங்க. அந்த ஒத்திக்கோங்க இல்ல, கண்ணுல ஒத்திக்கிறது. கிட்டத்துல வாங்க. அபிஷ்டுங்களா வெகுளியா இருக்கீங்களேடா. சமையல் ஆரம்பமாகட்டும். அடுப்புக்குள்ள என்ன பண்ணேள்? விறகு ஈரமா இருந்தது. பட்டன்னு பத்துக்கிட்டுமேன்னு கொஞ்சம் ஆயில் விட்டேளா? 5 லிட்டர் பெட்ரோல். பெட்ரோல் விட்டேளா? விளையாட்டா என்ன பலி கொடுக்க பார்த்தேளா? கறி போனது நானு, கண்ணீர் விடுறது நீயா? முதலாளி, யாரது? இட்லி வைக்க துணி வேணும். நானே இங்க அவிஞ்சு போய் நின்று இருக்கேன். உனக்கு இட்லியா வைக்க துணி இல்லையா? இந்த வச்சுக்கோ. மாப்பிளைய பாத்தியா? பார்ட்டி எப்படி? அது ஏன் கேக்குற? பேண்டா மாதிரி இருக்கான். அம்மா விட்டு நகரவே மாட்டேங்குது. ஒரு நாள் வெயிட் பண்ணு, நடக்க வேண்டியது நடக்கட்டும், அப்புறம் பாரு உன்னை விட்டு நகராது. உப்ப நன்னா தேடுங்கோ. ஐயோ, எல்லா ஜாமானும் இருக்கிறது, உப்ப காணமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? முதலாளி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? பாட்டி வடை சுட்ட கதையில காக்கா வடை தூக்கிட்டு போச்சே, அது வந்து உளுந்து வடையா பருப்பு வடையா? ஓட்ட வடை. நேக்கு பதுவா முக்கியம். நானே சால்ட்டா காணுமே டென்ஷன்ல இருக்கிறேன். நீ நான் அசால்ட்டா கேள்வி கேட்டு இருக்கேன். என்ன என்ன சால்ட் இருக்கே முதலாளி? இருக்கடா, ஸ்டோர் ரூம்ல இல்லையே. ஐயோ, இப்பவே மிட் நைட் தாண்டி விடுத்தே. காலையில 6 மணிக்கெல்லாம் கொட்டிக்கிறதுக்கு வந்துருவாருங்களே. சால்ட் இல்லாம நான் எப்படிடா சமாளிப்பேன்? நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி. கடை மூடி இருந்தாலும் கடைக்கு வெளியில உப்பு மூட்டை வச்சிருப்பாங்க. அலக்க தூக்கிட்டு வந்துருவோம். திருட சொல்றியா? யூ மீன் theft? theft இல்ல முதலாளி, ஷிஃப்ட். அப்படினா அப்படியே மெதுவா தூக்கிட்டு வந்துடலாம். காலையில அண்ணாச்சிக்கு 10 ரூபாய் ஜாஸ்தி போட்டு கொடுத்துடலாம். நல்ல ஐடியாவா இருக்கே. வா போலாம். முதலாளி, நான் வரல. ஏன்? பருப்பு ஊற வைக்கணும், அதிர்ஷ்டத்துக்கு ஆட்டணும், தயிருக்கு வர ஊத்தணும், இன்னும் என்னென்னமோ. ராஜா, கடமை உணர்ச்சியில நீ என்ன காட்டிலையும் மிஞ்சிட்டப்பா, மிஞ்சிட்ட. நானே போறேன். முதலாளி பாத்து. என்ற தளபதிடா இவன், என்ற தளபதி. ஒரு பாடு பச்சா பச்சில்லோடா. இந்த தெருதான சொன்னா தோ இருக்கிறதே அண்ணாச்சி கடை. சொன்ன மாதிரியே உப்ப வெளியே வச்சிருக்காளே. உப்பேதான். இந்த நாய் தொல்லை வேற. அப்பா ஈஸ்வரா. போனா. ஹலோ ஹலோ. ஏய், அறிவு கேட்டவனே. யாரா அது? இல்ல முதலாளி, அது வந்து உங்கள. ஆமா, உப்பு மூட்டையில எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுடா. ஆனா உடம்பெல்லாம் படபடன்னு வர்றது, வேர்த்து கொட்டுறது, நாக்கெல்லாம் வரல்றதுடா. ஏன் பயந்துட்டீங்களா? இருக்காதா பின்ன. இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கையெல்லாம் தர டைப் அடிக்கிறதா, ஒரே தண்ணி தாகமா எடுக்கிறதுடா. சரி, நீங்க ஒண்ணு செய்யுங்க. சொல்லு. இந்த கடை பக்கத்துல 3வது நம்பர் வீடு இருக்கும். அங்க தண்ணி வாங்கி குடிச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, ஓபன் தி டோர். எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு என்ன வேணும்? தாகமா இருக்கிறது மாமா. செத்த ஜலம் இருந்தா குடுங்களேன். ஏன்னா இந்த ராத்திரி எங்க போயிட்டு வந்த? உப்பு எடுக்கலான்னு வந்தேன். உப்பா? அதோ. ஏன்னா உப்பு எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? பக்கத்துக்கு க்ளோஸா இருந்துச்சு, வெளியே உப்பு இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா எங்கடியில இருந்து உப்பு தேடி வந்து எங்கிட்டயே தண்ணி கேக்குறேன். மாப்பிள எல்லாம் ஓடியாங்க. ஓடியாப்பா. அட ஈஸ்வரா, என் அசிஸ்டன்ட் தான் ரிங்க குடுக்குறான். இப்ப உண்மை வெட்ட வெளிச்சமா வெளியே வர போறது. நானே கேக்குறேன் பார்கோ. சொல்றா ராஜா. நாம வாங்குற உப்பு கிடைச்சிருச்சு, இங்கதான் இருக்கு. அண்ணாச்சி கடையில நீங்க திருடின உப்பு அங்கே வச்சுட்டு வந்துருங்க. அண்ணாச்சி மூஞ்சில அனல் தெரிக்கிறதே. அப்படி அம்பி என்ன சொன்னா அதுல? நீ கேளு.
ஸ்பீக்கர் போனை போட்டு எல்லாரையும் கேட்க வைக்கிறேன். போதுமா? அடிங்கிற வேலையெல்லாம் வேணாம். சொல்றேன் அம்பி, அப்படியே ரிப்பீட் பண்ணு. அண்ணாச்சி கடையில உப்பு திருநீங்களே, அந்த திருட மூட்டைய அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா திருட தப்பு இல்ல. திருடுறதுனே சொல்றானே, இனி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. கம் ஆன் ஸ்டார்ட். அம்மா, ஐயோ, பட்டையை கிளப்புறதுங்கிறது இதுதானடா. யாரோ கூப்பிடுறாளே, இவன்தான். என்ன முதலாளி சத்தம்? நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. வாங்க. தாங்க மாமி. நல்லா இருக்கியாமா? இது ஈஸ்டுக்கு, இது வெஸ்டுக்கு, இது நார்த்துக்கு. சாரி. டேய் அம்பி, ஆ, வத்த குழம்பு கசக்கறதே. வத்த குழம்பு கசக்குதா? இது என்ன? லட்டு. ஆமா, இதை எடுத்து இப்படி போட்டு பெசஞ்சிட்டேன்னு வைங்களேன், இனிமே வத்த குழம்பு கசக்கவே கசக்காது. லெஃப்ட்ல விடுங்கோ, ரைட்ல விடுங்கோ. என்ன காணோம்? இல்லையே சமையல். பீட்ரூட் பொரியல பண்ணிருக்கிறேன். எடுத்தா கை சவக்கணும், வெச்சா வாய் சவக்கணும். அதான் போய் பீட்ரூட் வச்சா வாய் சவக்கணும். எடுத்து கொஞ்சம் பீட்ரூட்ட வாயில வச்சுக்கோ. வச்சிட்டியா? இப்ப சவக்கிறது பாரு. யோ அம்பியாயர், ஆ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ரொம்ப இன்சல்ட் பண்றேன். நீங்க மட்டும் என்ன இன்சல்ட் பண்ணலையா? நான் சமயக்கட்டுல சமைச்சுட்டு இருக்கும் போது பக்கத்திலே கடுவம் போற மாதிரி வந்து ஏன் நிக்கிறேள்? உப்பு மிளகு கடுகெல்லாம் திருடிட வேணுதான். திருடுவனா? நான் திருடுவனா? அப்படி ஒரு பொழப்பு இந்த அம்பிக்கு தேவையில்லடா. முதலாளி, என்னடா? இல்ல நீங்க கொடுத்து விட்ட இந்த உப்பு மிளகா புளி எல்லாம் பாதி விலைக்கு தான் அண்ணாச்சி வாங்கினாரு. அப்புறம் அப்புறம் இந்த அரிசி கொடுத்து விட்டீங்களே, அது ரேஷன் கடை அரிசியாம், அங்க விக்காதான், வேண்டான்ட்டாரு. ஐயோ, நான் சொன்ன அப்புறம் இந்த அப்புறம் இல்லடா. அப்புறம் நான் மறந்துடுவேன். பேச விடாம நீ பேசுறாஜா. அந்த கடலை எண்ணெய் உடையாப்படம் சுட்டுதான், வேண்டான்ட்டாரு. கொண்டு வந்து வெளியே வச்சிருக்கேன். என்ன பண்ண சொன்னாலே? என்ன பண்றதா? அந்த எண்ணெயை போய் முதல்ல எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வந்து மொத்தமா என் தலையில ஊத்தி என்ன கொளுத்தி போடு. அவன் என்ன கொடுத்து நாங்க கொடுத்துறோம். ஐயோ, அம்மா, அப்பா, ஐயோ. முதலாளி, என்னாச்சு? ஏன் இப்படி நடக்குறீங்க? சொம்பு நசுங்கிடுத்துடா. முதலாளி, இத பாத்தியா? நாலா பக்கமும் நசுக்கிட்டாடா. ஏய் திவ்யா, விடாத விடாத. நீங்க விடாத நீ. அப்பளம் எடுத்துட்டு போய் உடடி. கம் ஆன் திவ்யா. ஏய், என்னடி? உன் உன்னையே பாக்குறாண்டி. சைட்டா அடிக்கிற? அப்பா, உள்காய வலி தாங்க முடியலையே. இது ஹாட் வாட்டர் தானே? ஆமா. எடுத்து உள்ள விடா, ஒரு சொம்பு ஜலத்தை ஊத்திட்டு வர்றேன். உருகுதே மருகுதே ஒரே பார்வை பார்த்தேன். என்ன சின்ன பையனா இருந்தாலும் நன்னா போட்டிருக்கான். போயிடுச்சே போயிடுச்சே உடம்பு வலி போயிடுச்சே போயிடு. ஐயோ, யாரோ என்ன போட்டோ எடுத்துட்டா. யாரது? நீதான் எடுத்தியா? இத வரண்டி இந்த அம்பிக்கிட்டே. எப்படி போறது? தள்ளிக்கோங்க, தள்ளிக்கோங்க, சென்ன தள்ளிக்கோங்க. எஸ். என்ன நியூடா போட்டோ எடுத்தியோன்னோ? என்ன சொல்ற? நான் பப்பி சேமா குளிச்சுட்டு இருக்கச்சே நீ போட்டோ எடுத்துட்ட. இவன் குளிக்கிறத நம்ம போட்டோ எடுத்துட்டோன்னு இவனா நினைச்சுக்கிட்டானா? இனி இவன் நமது அடிமைகளின் ஒருவன். என்ன யோசிக்கிற? ஏய், என்ன ரொம்ப சவுண்ட் விடுற? ஜாஸ்தி பேசுன, எடுத்தது அப்படியே சேனல்ல போடுவேன், இன்டர்நெட்ல போடுவேன், இங்க இருக்கிற டிவில கனெக்ட் பண்ணுவேன். கல்யாண மண்டபமே உன்னை பார்த்து காரி தொப்போம். ஏடா கூடமா மாட்டின்ட்டனே. பணம் கொடுத்தா பலானதெல்லாம் அழிச்சிருவேடா. நோ சான்ஸ். அப்படின்னா நீங்க என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கிறேன்? அந்த ராஜா உன் கஸ்டடியில தானே இருக்கான். ஆமா, ஏன்? அது போதும். இந்தா குவார்டர் அடிச்சு குபுராம ஹெல்த்த பாத்துக்கோ. யாரா இது?
கருப்பா இருந்தாலும் நல்ல கிளையா ஆமாண்ணா. இருக்கா நீ முந்திட்டா நோக்கு நான் முந்திட்டா நேக்குடா அவடா பேக்கு நான் ஏற்கனவே முந்திட்டேன்டா. அப்படியா எப்படி நான் மண்டபத்துக்குள்ள மடக்கினேன் இவன் என் ஆத்துக்காரிடா. மண்ணிய கூட்டிட்டு போங்கோண்ணா நீ திருகிடுவேன் வாடி. இத்தனால உன்னை தனியா மஞ்சள் கீத்துல வச்சிருக்கா. போடாம தாலிய செயின்ல போடுறதுகள் ஒரே கன்ஃபியூஷன் டேய் அம்பி இங்க வாங்கோ. என்னம்மா நீ என்ன பண்ற? ஆ. ஒரு பட்டு வெட்டி ஒரு பட்டு சட்டை வாங்கி வாங்கி உன்கிட்ட வேலை பாக்குற ராஜாவுக்கு போட்டு போட்டு அந்த மாடியில இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு வந்து வந்து சேர்த்து ஆ, சேர்த்து விடுறதா? இந்த மாதிரி ஈனமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த அம்பி துணை போக மாட்டான் ஏன்னா 10 நிமிஷம் தான் அந்த ராஜா இங்க பட்டு வெட்டியோட இருப்பன் எனக்கு மட்டும் பட்டி வெஸ்ட் பட்டி சட்டை வாங்கி கொடுத்திருக்கீங்களே நீங்க தெய்வ முதலாளி தெய்வம். எல்லாம் ஒரு வேண்டுதல் தாயா ஆ, என்ன வேண்டுதல்? திருப்பதி பெருமாளுக்கு பட்டு வேட்டி சாத்திரதா வேண்டிட்டு இருந்தேன் நேக்கு டைமே கிடைக்கலடா அதனாலதான் மொத்தமா தூக்கி உண்மையில சாத்திட்டேன் போதுமா வா. எதுக்கு டைம் கிடைக்கும்? ஏய், எல்லாம் நேரம்டா எல்லாருக்கும் பிரம்மன் நெத்தியில எழுதுவன் ஆனா என்ன மட்டும் குனிய வச்சு முதலாளி நிமித்தி முதுகுல எழுதிட்டான் இடம் பத்தலையா போதுமா வந்து தொலை முதலாளி என்ன என்ன ஆ, முதுகுல என்ன எழுதுனா? ஆ? தெரிஞ்சுக்கணுமோ அங்க பாரு போய் நீயே பாத்துக்கோ பட்டு வெட்டி ஷர்ட்ல நீ ராஜா மாதிரி தான் இருக்க. ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன முறைச்சு பாத்தியா இல்லையா? இல்ல, பார்த்து நான் முறைச்சி பாக்கலங்க. அப்ப சைட் அடிச்சியா? ஐயோ இல்லங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் என்ன பார்த்தா சைட் அடிக்கிற மாதிரி இல்லையா? ஆ, இருக்கீங்க. அப்போ நீ என்ன லவ் பண்ற? ஆம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வரணும் லவ் வரணும். நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது லவ் வந்திருக்கணும். புரியுதா? ம். ஆச்சா ஆச்சா ஆச்சு முதலாளி. இன்னும் ஆகலன்னு சொல்லு. ஆச்சா ஆச்சா இன்னும் ஆகல முதலாளி. ஐயோ இன்னும் ஆவலையா ஏய் கிட்ட வா. ஐயோ என்ன நடக்கிறதுனே தெரியலையே பரவாயில்ல பாத்துருவோம் சின்ன ஓட்டையா இருக்கே சரியா தெரியலையே மாமா ஐயோ என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பாக்குறேன்? ஜெமினி சர்க்கஸ்ல மரண கிணறுல பைக் ஓட்டின்னு இருக்கா போடா ராஸ்கேல் என் கண்ணை பாரு. ஏதாவது தெரியுதா? ம், என்ன? உங்க கண்ணுக்குள்ள பாப்பா தெரியுது. ஐயோ நீ சரிப்பட்டு வர மாட்ட. கனெக்ஷன் கொடுத்திருக்கேன் இனிமே லவ் வரும். போடா. 1 1.5 ராகு காலம் 2 2 யமகண்டம் அம்மா! என்னடா இது பூவை தோல்ல தொங்க போட்டுக்கிட்டே உள்ள இருந்து வர்றியே என்னடா நடந்துச்சு ஐயச்சி ஏன்டா இப்படி எச்ச பண்ற ரொம்ப நன்றி முதலாளி. நன்றியா எதுக்கு நன்றி ஏன் நன்றி உனக்கு தெரியுமே உள்ள என்னமா நடந்துச்சு அவ்வளவு நடந்துருச்சாமா சீ, போயா. அடி பாவிங்களா முதலாளியா இருந்த என்ன காவக்காரனாக்கி என் தொழிலையே மாத்திட்டீங்களே